friends, welcome to மாற்றம் மேக் அ சேஞ்ச். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன ஒரு கேம் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ்வர்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க. உங்க காதல் வெற்றி பெறுமா அப்படின்றத ஒரு சின்ன கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மூலமா பாயிண்ட்ஸ் மூலமா நம்ம இன்னைக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ டோட்டலா பாத்துட்டீங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட கேட்க போறோம். ஸோ அந்த 5 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்லயும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்லைட்லயே வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ்க்கு நேரா ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ கடைசியில வந்துட்டு யாருடைய காதல் வெற்றி பெறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய காதல் எப்படிப்பட்டது? ஆப்ஷன் ஏ, உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். ஆப்ஷன் பி, பொழுதுபோக்கிற்காக காதலிக்கிறேன். ஆப்ஷன் சி, அழகாக இருப்பதால் காதலிக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இதோ. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்லைட்ல வந்துட்டு உங்களுடைய ஆன்சர் என்னவோ அதுக்கு நேராக ஒரு மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ 30, 20, 10 அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய ஆன்சர் எதுவோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிக அழகான நபர் யார் அப்படின்றதுதான். பார்க்கும் அனைவரும் அழகுதான் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரியல. ஆப்ஷன் சி வந்துட்டு என் காதலி அல்லது காதலன். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு ரொம்ப அழகான நபர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற ஆன்சரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கான மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க எந்த ஆன்சர் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்ஸை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின், காதலுக்கு எதிர்ப்பு வந்தால் என்ன செய்வீர்கள்? ஆப்ஷன் ஏ, எதிர்ப்பை சமாளிப்பது பற்றி யோசிப்போம். ஆப்ஷன் பி, மனதை கல்லாக்கி பிரிந்து விடுவோம். ஆப்ஷன் சி, தற்கொலை செய்து கொள்வோம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இதோ. அண்ட் இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்ஸை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின், உங்கள் காதல் வெற்றி பெறுமா இல்லையா என்ற குழப்பம் உங்களுக்கு உள்ளதா? ஆப்ஷன் ஏ, எங்கள் காதல் நிச்சயம் வெற்றி பெறும். ஆப்ஷன் பி, சில நேரங்களில் குழப்பமாக உள்ளது. ஆப்ஷன் சி, காதலில் வெற்றி பெறுவது சந்தேகம்தான். அப்படின்ற 3 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின், வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டீர்களா? ஆப்ஷன் ஏ, இப்போதுதான் முயற்சிகளை செய்து வருகிறேன். ஆப்ஷன் பி, குடும்பம் நடத்துவதற்கு போதிய வருமானம் பெறுகிறேன். ஆப்ஷன் சி, என் தேவைக்கு என் வீட்டில் இருந்துதான் பணம் பெறுகிறேன். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க என்ன ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இதோ. இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கான மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ டோட்டலா 5 கொஸ்டினுக்கு 5 ஆன்சர் சூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த 5 ஆன்சருக்கான மார்க்ஸ் உங்ககிட்ட இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது கூட்டிக்கோங்க. ஸோ இதை கூட்டினதுக்கு அப்புறமா ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சர் 50 to 80க்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுடைய காதல் வெற்றி பெறுவதற்கான சாத்தியமே இல்லை. காதலை ஒரு பொழுதுபோக்காகவே பார்ப்பீர்கள்.
உங்கள் காதல் வெற்றி பெற எந்த முயற்சியும் எடுக்க மாட்டீர்கள். ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு 50 to 80க்குள்ள இருந்ததுன்னா இதுதான் உங்களுடைய ஸ்டேஜ். ஸோ மேபி உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு 90 to 110க்குள்ள இருந்தது அப்படின்னா உங்கள் காதல் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கான முயற்சிகளில் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும். உங்கள் வாழ்க்கை தரத்தை இன்னும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும் அப்படின்றதான் வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு 120 to 150க்குள்ள இருந்தது அப்படின்னா உங்கள் காதல் 100% வெற்றி பெறும். எந்த தடையும் இருக்காது. அப்படி தடைகள் வந்தாலும் அவை விரைவில் விலகிவிடும். உங்கள் காதல் வெற்றி பெறுமா அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட நான் கிளம்புறேன். மறுபடி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். திஸ் இஸ் பிரீத்தி சைனிங் ஆஃப்.